கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐஸ்வர்யா, ரியா 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு மீனாட்சிய பார்க்குறாங்க. ஒரு பிளான் பண்ணி குடுக்குறாங்க ஐஸ்வர்யா. அச்சச்சோ! ஐஸ்வர்யா நான் மாட்டிக்குவேன் போல இருக்கு. நீ தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி, ஏதாவது ஒரு பிளான் நல்ல ஸ்ட்ராங்கான பிளானா போட்டு குடு. நான் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நல்ல வழி சொல்லு ஐஸ்வர்யா. நானும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரியா. அவ்வளவுதானே இதுல எல்லாம் நான் தாண்டி கெட்டிக்காரி. நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் ஒரு ஐடியா குடுக்குறாங்க மீனாட்சிய கடத்த சொல்லி. இப்ப இருக்கிற உனக்கு சான்ஸ் அதுவும் கடைசி சான்ஸ் மீனாட்சிய கடத்துறது தான். அதை விட்டினா உனக்கு வேறு வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க. அச்சச்சோ! இப்படி செஞ்சா நான் மாட்டிக்க மாட்டேனாலங்கிறாங்க. ரியாவுக்கு வாழையடி வாழ போல கைவந்த கலையாட்டிருக்குது. இப்ப இருக்கிற பிரச்சனைய விட அது ஒண்ணும் பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் எனக்கு நல்ல யோசனைன்னு தோணுது. நீ கரெக்டா செஞ்சு முடிச்சிடு. இதுல என்ன இழுத்து விட்டுறாதுன்னு ஐஸ்வர்யா நழுவிக்கிறாங்க. மீனாட்சியும் அந்த ஓரமா சிக்கு புக்குன்னு போயிட்டு இருக்காங்க. இந்த ரியா பெரிய கட்டை ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. அந்த ஓரமா போன மீனாட்சி அப்படியே கவக்குன்னு இழுத்து தள்ளிக்கிறாங்க. உள்ள இழுத்ததும் கட்டையால ஒரு போடு போட்டு அப்படியே சேர்ல உட்கார வச்சு கட்டி போடுறாங்க. ஐஸ்வர்யா இதுக்கு மேல நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்புறம் என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க காணாம போயிடுறாங்க. இந்த ரியா எல்லா வேலையும் பார்த்துடுறாங்க. மீனாட்சியை ஒரு சேர்ல வச்சு நல்லா கட்டி போட்டுடுறாங்க. இந்த பக்கமா கார்த்தி ஆனந்த் வரட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனந்தே வந்துடுறாங்க. என்ன கார்த்தி என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க என்ன அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. உங்ககிட்ட பேசணும், தனியா பேசணும் வான்னு கூப்பிடுறாங்க கார்த்தி. அப்படி என்ன தனியா பேச வேண்டியது இருக்கு? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சொல்றதா இருந்தா இங்கேயே சொல்லுங்கிறாங்க. இல்ல கொஞ்சம் இப்படி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க கார்த்தி. ஆனந்த தனியா கூட்டிட்டு போய் அந்த வீடியோவை காட்டலான்னு கார்த்தி யோசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ரியா ஃபோன் பண்ணிடுறாங்க. கார்த்தி அந்த வீடியோவை காட்டுறதுக்கு முன்னாடியே அந்த ஃபோனையும் அட்டன் பண்ணிடுறாங்க. பண்ணும்போது ரியா தான் பேசுறாங்க. நீ மட்டும் என்னை பத்தி வீடியோவை ஆனந்த்கிட்ட காட்டுன உன் அண்ணி உயிரோடவே இருக்க மாட்டா. அந்த வீடியோவையும் பார்க்குறியா அப்படின்னு நேரடி காட்சியை போட்டு காட்டிடுறாங்க. மீனாட்சியை சேர்ல கட்டி போட்டு மயக்க நிலையில இருக்கிற வீடியோவை அனுப்பிடுறாங்க ரியா. அதுக்கு முன்னாடியே காட்டி பார்த்ததுனால இப்போ அவங்க கையில் இருக்கிற வீடியோவை ஆனந்த்கிட்ட காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கிடுறாங்க. உன் அண்ணி மட்டும் உயிரோட வேணும்னா நீ அந்த வீடியோவை ஆனந்த்கிட்டையும் காட்ட வேண்டாம். அந்த வீடியோவை டெலீட் பண்ணி இல்லைன்னா அது என் கைக்கு கூட அந்த ஃபோன் எனக்கு வேணுங்கிறாங்க. இந்த 3 ஆப்ஷனில் நீ ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்கள் அண்ணி உயிரோடு எழுந்திருச்சு இந்த ஃபங்க்ஷன் யாவது பார்க்கறதுக்கு வருவான்னு சொல்லி மிரட்டுறாங்க ரியா. கார்த்தி முள்ளால தானே எடுக்கணும். சரி இது பொறுமையாக யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. என்னடா கூப்பிட்டே என்ன சொல்ல வந்தா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ஆனந்த். மீனாட்சிக்கு மயக்கம் தெரிஞ்சதும் மீனாட்சி தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன விடுங்கடி அப்படின்னு சத்தம் போட்டு இருக்கிறாங்க மீனாட்சி. இதெல்லாம் கார்த்தியும் வீடியோவில் பார்த்துட்டு இருக்காங்க. இது ஆனந்த் கிட்ட காட்டுறதா வேண்டாமா? காட்டினா அன்னைக்கு இன்னும் பிரச்சனை ஆயிடுன்னு வேற சொல்றாளே இந்த ரவுடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்தி எதுவும் பேச முடியாம அப்படி நின்றுட்டே இருக்காங்க. ஆனந்த் ஒரு பக்கம் இந்த கார்த்திகிட்ட சவால் விட்டுட்டு போன கார்த்திகிட்ட நேருக்கு நேரம் நின்று பேச முடியாம இப்ப சொல்ல போறியா இல்ல கார்த்தி எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போறேங்கிறாங்க. மீனாட்சி ஒரு பக்கம் என்ன கடத்தினது மட்டும் எங்க அத்தை மாமா தீபா கார்த்தி இவங்க யாருக்காவது தெரிஞ்சது உங்க எல்லாத்தையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. எதுக்குடி என்ன கடத்தின அப்படின்னு திட்டுறாங்க மீனாட்சி. என்ன கார்த்தி ஏதோ சொல்ல வந்த விஷயத்த சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆனந்த். இல்ல நான் ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். சரி நான் இதை அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து போயிடுறாங்க. என்ன இவன் கூப்பிட்டான் பேசுறேன்னு சொன்னா பேச வேண்டியதானே எதுவும் பேசாம போறானே. சரி என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் அங்கிருந்து போயிடுறாங்க. இதுதான் கிடைச்சது சான்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு மீனாட்சியை திட்டுறாங்க அதட்டுறாங்க அடிக்கிறாங்க. இங்க பாருடி நீ நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த போதே நீ வெயிட்டு வெளியே போயிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்துருக்குமா சொல்றேன். ஏதாவது எனக்கு வாழ்றதுக்கோ இருக்கிறதுக்கோ பிரச்சனை பண்ணுன உன்னை கொன்னே போடக்கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு ரியா மீனாட்சி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு வேணா ஆனந்த் கிட்ட நீ ஒட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலயும் என் மாமியார் மாமனார் முன்னாடியும் நீ மருமகளாக முடியாது. இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டாலும் உனக்கு கிடைக்காதுன்னு மீனாட்சி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. கார்த்தி இந்த பக்கமா வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அண்ணி இங்க தானே இருந்தாங்க. அண்ணி எங்க கொண்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு கார்த்தி ஒரு பக்கம் அங்கங்க அலமோ தேடிட்டு இருக்காங்க. கார்த்திவே கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க ரியா. தீபாவுக்கு ரம்யா மேல ஒரு சந்தேகம் வருது. ஏன் நம்ம கிட்ட உண்மையை மறைச்சா? இவ கம்பெனியில வேலை செய்யறது கார்த்திக் தானே தெரியாதையே போயிருக்கும். அதுவும் ஆனந்த் மாமா தானே சேர்த்து விட்டுருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு ஆனந்த் மாமா எல்லாம் வந்து பார்த்தல அப்படி இருந்து இவளுக்கே தெரியாம போச்சு. சரி இது இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீபா விட்டுறாங்க. அடுத்தது தீபா கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி அந்த பக்கம் இந்த பக்கம் அலமோதிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது கார்த்திக் சார் ஏன் இப்படி யாரை காணோன்னு தேடுறாங்க ஒன்றும் புரியலையே. சரி மீனாட்சிக்கா இங்க அவங்கள பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தீபாவும் மீனாட்சியை தேடுறாங்க. அந்த வழியை வந்த மைதிலி பார்த்துடுறாங்க. மைதிலியும் தீபாவும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. தீபா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ரியா என்ன வேலை பார்த்துருக்கா பாருங்கிறாங்க. சரி அதனால தான் கார்த்திக் சார் அங்கங்கே தேடிட்டு இருக்காரோ. வாங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி வரதுக்குள்ளேயா கார்த்திக் சொன்ன மாதிரியே எல்லா ஜோடிகளையும் ஒன்று சேர்த்தணுமே. இப்போ அதுக்காக இப்போ மீனாட்சி அக்காவை தேடி பார்த்தா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனாட்சி இருக்கிற இடம் எனக்கு தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியா இருக்கிற ரூமுக்கு தான் தேடி போறாங்க. கார்த்தி விடவே இப்போ தீபா எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் கொஞ்சம் உஷாராகவும் அப்படி இப்போ தீபா கொஞ்சம் நல்லா உஷாராயிட்டாங்க. மீனாட்சியும் ஆனந்தையும் கண்டிப்பா சேர்த்து வச்சே ஆகணும். கார்த்திக் சாரோட நம்மளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இப்போ மீனாட்சி தேடிட்டு இருக்காங்க. எங்க போயிருப்பாங்க? இங்க தானே நடமாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு அங்கங்க யாரோ விசாரிக்கிறாங்க. இப்போதான் இங்க தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ரூம்பா செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்க திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கிற ரியாவை பிடிச்சி
முடிச்சிடுறாங்க. மைதிலியும் தீபாவும் ரியாவை மடக்கி பிடிக்கிறாங்க. இப்போ மீனாட்சி உட்காந்துருந்த இடத்துல ரியாவை கட்டி போட்டுட்டு மீனாட்சியை காப்பாற்றி கூட்டிட்டு போறாங்க. சிவன்ல பாதி சக்திங்கிற மாதிரி இப்போ கார்த்திகை சப்போர்ட்டா தீபா வந்ததுனால இப்போ மீனாட்சியை காப்பாற்றி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த கல்யாண ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்துட்டு இருக்கும். இந்த ஆனந்தும் ஃபங்க்ஷன் நடக்கிற நேரத்தில் இந்த ரியா எங்கே போனா என்னோட பத்தினியை காணுமே அப்படின்னு ஆனந்த் தேடிட்டு இருக்கும்போது தான் கார்த்தி இந்த என்னோட பத்தினியோட அருமையும் வெறுமையும் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளம் ஏற்றுறதுக்காக அந்த வீடியோவை எடுத்து காட்டுவாங்க. தண்டவாளத்தில் போகப்பட்டுக்கிட்டு போகிற ரயில் மாதிரி இந்த ரியாவோட ரயில் எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆனந்துக்கே புத்தி வருமா இருக்கும். அந்த இடத்துக்கு கரெக்டாக பாட்டியும் வந்து நிற்கும் போது 3 ஜோடிகளும் நின்று அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் வெறி பிடிச்ச சிங்கத்தை கொண்டு போய் கூண்டில் அடைச்சா தானே அந்த வெறி இடங்க சிங்கம் அப்படி கர்ஜித்து உட்காந்துருக்கும். அதே மாதிரி இப்போ ரியாவை கொண்டு போய் கூண்டுக்குள்ள ஜெயிலுக்குள்ள அடைச்சாங்கன்னா தான் ரியா திருந்தறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனந்த் திருந்தறதுக்கான நல்ல சான்ஸ் கிடைக்க போகுது. கார்த்தியும் தீபாவும் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க போகுது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் எபிசோடில் பார்க்கலாம்.